அதிமுகவின் நலன் கருதி அனைவரும் ஒற்றுமையாக பணியாற்ற வர வேண்டும் என்று சசிகலா அழைப்பு விடுத்துள்ளார். அதிமுக பல அணிகளாக பிரிந்த பிறகு நடைபெற்ற தேர்தல்களில் தொடர் தோல்வியை சந்தித்து வரும் நிலையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலும் படுதோல்வியை சந்தித்துள்ளது. இந்நிலையில் அதிமுகவினருக்கு சசிகலா அழைப்பு விடுத்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் ஒரு சிலரின் தனிப்பட்ட சொந்த வெறுப்புகளுக்காக கட்சி அழிவதை இனியும் தம்மால் வேடிக்கை பார்க்க முடியாது என்று கூறியுள்ளார். தனி ஆவர்த்தனம் செய்து கொண்டிருந்தால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை என்றும், அனைத்தையும் இழந்துவிட்டு நீலி கண்ணீர் வடிப்பதால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இனியும் தாம் அமைதியாக இருந்தால் அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்த துரோகம் ஆகிவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான பணிகளை உடனே தொடங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்றும் அவர் கூறியுள்ளார். கட்சி நலன் கருதி அனைவரும் ஒற்றுமையாக பணியாற்ற வர வேண்டும் என்றும், அனைவரையும் ஜெயலலிதா இல்லம் வரவேற்கிறது என்றும் சசிகலா குறிப்பிட்டுள்ளார். நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியுள்ள நிலையில் தென்காசியில் சசிகலாவை தலைமை ஏற்க அழைப்பு விடுத்து ஒட்டப்பட்டிருக்கும் போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி அனைத்து இடங்களிலும் தோல்வியை தழுவியது மட்டுமின்றி சில இடங்களில் டெபாசிட் இழக்கும் நிலையும் ஏற்பட்டது. இந்நிலையில் தொடர் தோல்விகளிலிருந்து கட்சியை மீட்டெடுத்து தலைமை ஏற்க வருமாறு சசிகலாவிற்கு அழைப்பு விடுக்கும் பாணியில் தென்காசி நகரில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசியை தொடர்ந்து சேலத்திலும் அதிமுகவுக்கு தலைமை ஏற்க சசிகலாவிற்கு அழைப்பு விடுத்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. சேலம் அஸ்தம்பட்டி ஆட்சியர் அலுவலக சாலை உள்ளிட்ட இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. சிந்திப்போம், செயல்படுவோம், சின்னம்மாவின் தலைமை ஏற்போம் என்ற வாசகங்களுடன் ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.